வேகமாக போக்குள்ள ஒரு லாரி ஒன்று போயிருக்கு, ஓவர்டேக் எடுத்திருக்காங்க. ஓவர்டேக் ஏறணும்னு நிலை தடுமாறிட்டு வண்டி ரைட் சைடு உள்ள பள்ளத்தில் போய் அடிச்சு மரத்தில் அடிச்சு வண்டி ரெண்டா புழங்குது. ஏர் பேக்லாம் ஓப்பன் ஆயிட்டு வந்து ரெக்கவரி எடுக்குள்ள அந்த அம்மாவை தூக்குறாங்க. தலை சும்மா தனியா இதோட வருது. ஏமா உயிர்மா இது ஒன்ஸ் போச்சுன்னா வராது இல்லம்மா. இப்ப என்ன அப்படி என்ன படத்தை இப்ப மாத்தி என்ன ஆக போகுது? காலைல விடிஞ்சோன்னு பேங்க்ல கொண்டு டெபாசிட் பண்ண ஒண்ணு இல்லைன்னு சொல்ல போறானா? எத்தனை லட்சம் இருந்தா நம்ம அதான் ஐடி கட்டுறோம். அப்புறம் என்னம்மா? வணக்கம் சார். வணக்கம். உளுந்தூர்பேட்டையில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அவங்களுடைய தலை துண்டாகிற அளவுக்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த கார்லேருந்து பல லட்சம் காசுகளும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. அதில் என்ன நடந்துச்சு சார்? உண்மை காரணம் என்ன சார்? ஆக்சுவலாக கோவையை பூர்வீகமாக கொண்டவங்க உபசேனா, 35 வயசு, ஐடி கம்பெனி ஊழியர். அவங்க கணவர் வெங்கடேஷ். இதில் என்ன அவங்க மாமியார், அவங்க உறவுக்காரர் சிவகுமார் மற்றும் அவங்க குழந்தைங்க எல்லாம் பெலினோ காரில் சென்னையிலேருந்து கோவை கிளம்புறாங்க. என்ன எதுக்காண்டி கிளம்புறாங்கன்னு பார்த்தா, இந்த உபசேனா ஐடி ஊழியர் அங்கே இருந்தாங்களே டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு அந்த கோயம்புத்தூருக்கு. அதனால வேனில் பொருளை எல்லாம் லாரியில் ஏற்றி விட்டுட்டு இவங்க பின்னாடி காரில் போகிறாங்க. இந்த எலெக்ஷன் வந்துருச்சு இல்லை? இப்போ எலெக்ஷன் வந்ததுனால பணம்லாம் கொண்டு போகிறது இப்போ ரொம்ப ரிஸ்க் இல்லை. இவங்க கிராஜுவேட்டி எல்லாம் பணம்லாம் கொடுத்துருப்பாங்க. அக்கௌண்ட்டில் மாற்றுறது என்ன நினச்சாங்களோ தெரியல. காரில் பணத்தை கட்டுக்கட்டாக வச்சுட்டு பயணிக்கிறாங்க. பயணிக்குள்ள மெயின் ரோடு வழியாக போனால் அந்த எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் தொலை பண்ணி மறைப்பாங்க போவாங்கன்னு கூகுள் மேப்பை வச்சு பார்த்துருக்காங்க. அது உள்ளுக்குள்ளேயே காமிச்சு போயிருக்கு. உளுந்தூர்பேட்டை அருகே வேப்பூர் சேலம் அந்த ஏரியாவில் டிராஃபிக் ஆகிட்டு இந்த ஆக்சிடென்ட்னால கீழ்குப்பம் போலீஸ் தான் அதுக்கு லிமிட்டு. ஃப்ரண்ட் சீட்டில் பலினோட மாமியார், ஓட்டுனது இவங்க லேடி உபசேனா, யார் வெங்கடேஷோட மனைவி, அவங்க தான் ஓட்டுறாங்க. பின்னாடி வெங்கடேஷ், அவங்க உறவுக்காரர் சிவகுமார் மற்றும் குழந்தையும் பின்னாடி உட்காந்துருக்காங்க. மொத்தம் 6 பேர் பயணம். என்ன பண்ணிட்டு இருக்கு இது? இந்த அம்மா வேகமாக ஓட்டிருக்கு. எல்லாருமே கண்ணா இருந்து தூங்கியிருக்காங்க விடிய கால நேரம். பொதுவாகவே உளுந்தூர்பேட்டை, வேப்பூர் இந்த லிமிட்ல ஆக்சிடென்ட் அதிகம் நடக்கும். சிவம் உளுந்தூர்பேட்டை, விக்கிரபாண்டி ஆக்சிடென்ட் ஜூன் தான். அதெல்லாம் எப்பேற்பட்ட டிரைவரே ஏமாத்திரும் அந்த ரோடு. இவங்க உள்ளே பூந்து கிராமமாக போயிருக்காங்க. வேகமாக போக்குள்ள ஒரு லாரி ஒன்று போயிருக்கு, ஓவர்டேக் எடுத்திருக்காங்க. ஓவர்டேக் ஏறணும்னு நிலை தடுமாறிட்டு வண்டி ரைட் சைடு உள்ள பள்ளத்தில் போய் அடிச்சு மரத்தில் அடிச்சு வண்டி ரெண்டா புழங்குது. ஏர் பேக்லாம் ஓப்பன் ஆகிட்டு வந்து ரெக்கவரி எடுக்குள்ள அந்த அம்மாவை தூக்குறாங்க. தலை சும்மா தனியாக இதோட வருது. அந்த அளவுக்கு தகராத வெட்டிட்டு இருக்குச்சு. அந்த மாமியாரும் சம்பவ இடத்துல இறந்துடுறாங்க. அவங்க கணவரோட ஆடியோ ஒன்று இருக்கு கேளுங்க. உயிரே பதப்பதைக்கும். தூங்கிட்டு இருந்துட்டு ஒன்றும் தெரில. ஏர் பேக்லாம் ஓப்பனாக ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. மரம் ரெண்டா புழந்துட்டு வண்டியை. என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாதுங்க, நாங்கள் தூங்கிட்டு இருந்தோங்க, என் பொண்டாட்டி கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. பாட்டி எங்கே இருக்கு? தலையே இல்லையே, தனியாக இருக்கு தலை ரவுண்டா. இறந்ததே தெரியல அப்படி தான் ஆக்சிடென்ட் எல்லாம் கண்ணிமைக்கு நேரத்தில் நடந்தது தானே. என் பொண்டாட்டி கேளுங்க என்ன நடந்ததுன்னு அப்படின்ற மாதிரி அவர் பதிவிடுறாரு. ரொம்ப அதை பார்க்கவே டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம்தான் அந்த விபத்து. இந்த கூகுள் மேப் பார்த்து சின்ன சாலை வழியாக உள்ளே பூந்து போயிருக்காங்க. அதில் தான் அந்த விபத்து நடக்குது. உபசேனா அதிவேகமாக ஓட்டியிருக்கணும். ஏன்னா எல்லாரும் தூங்க உள்ள தனியார் ஓட்டக்குள்ள வேகமாக தான் ஓட்டியிருப்பாங்க. ஆக்சிடென்ட் நடந்த பிறகு சத்தா திரிபுரம், ஆக்சிடென்ட் நடந்த எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சத்தா திரிபுரம். வலது பக்கம் ஏறக்குள்ள தான் உள்ள பூந்தது. ஏர் பேக்கெல்லாம் ஓப்பன் ஆகி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏர் பேக்கெல்லாம் என்ன ஆகிட போகுது? வண்டி ரெண்டா கிழியுது, தகரமே. இதில் ஏர் பேக் என்ன செய்யுது? அப்புறமா பார்த்தாக்க உள்ளூர் மக்கள் தான் அந்த விடியாரத்தில் ஹெல்ப் பண்ணுறாங்க. பார்த்தா வண்டியில் ஒரு பேக் இருக்குது. பேக்கை திறந்தா பேக் நிறைய பணம் இருந்திருக்கு. பணத்தை அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர், அவங்களுக்கு யார்கிட்ட கொடுக்குன்னு தெரியாதுல்ல, ஆம்புலன்ஸ் டிரைவர்கிட்ட கொடுத்துட்டு போலீஸில் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது விசாரணை நடைபெற்று இருக்கு. அதிகாலை நேரம் என்பதனால் இந்த விபத்தில் வேற என்ன நடந்ததுங்கிறது அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க சொன்னதை வச்சு தான் போலீஸும் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. பட் விசாரணை நடத்துறதுக்கு உள்ளே இருந்தவங்க யாரும் கான்சியஸில் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு செத்ததே தெரியல, பொண்ணு செத்ததே தெரியல. அதனால போக போக தான் விசாரணை தெரியும். அந்த பணம் அவங்க பணம் தானா? மேக்சிமம் அவங்க பணமாக தான் இருக்கும் என்னோட கணிப்பு. ஏன்னா இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறாங்க, பேமெண்ட் இருந்திருக்கும், அதனால அவங்க பணமாக தான் இருக்கும். இருந்தாலும் இந்த விபத்து கொடூரமான விபத்து. குழந்தைகளும் இருந்தாங்களா? குழந்தை ஒன்றும் பிரச்சனை இல்லை. பின்னாடி உட்காந்தவங்க குழந்தைங்க ஆக்சிடென்ட்ல இறக்காதுங்க. சின்ன உருவம் தானே, ஃப்ளெக்சிபிளா இருப்பாங்க. பெரிய மனுஷங்க தான் ஆக்சிடென்ட்ல இறப்பாங்க. சின்னோண்டு ஒரு கதை கிடச்சா கூட அதில் குழந்தை கடந்துரும்ல. இவ்வளோ பெரிய சின்ன பிளேஸ்ல பெரியவங்க தான் இருந்திருக்காங்க. மாமியார் ஃப்ரண்ட் சீட்ல இருந்து விட்டு சம்பவ இடத்துல இறந்து போறாங்க. எபிசேனா தான் வண்டி ஓட்டுனது. வெள்ளின வண்டி தான் நடந்த விபத்து. இந்த மாதிரியான விபத்துகள் நடக்கிறதுக்கான முக்கிய காரணம்ன்றது அதிவேகம் மட்டும்தான் நம்ம சொல்லலாமா, இல்லை வேற ஏதாச்சும்? தூக்கம் தான். தூக்கம். அதாவது வண்டி ஓட்டிகிட்டே இருக்குமா, இது ஒரு பிளே மாதிரி இருக்கும்.
அப்படியே இருக்கு, அப்படியே இருக்கு, அப்படியே இருக்கு, அப்படியே இருக்கு. மறுபடியும் ரிலாக்ஸ், அப்படியே ஓட்டுறது. ஒரு 30 செகண்ட் கூட ஓட்ட முடியாது. மூஞ்சாலசெல்லாம் ஓட்டலாங்கிறான். எந்த ஊரில் சொன்னாங்க மூஞ்சாலசனா ஓட்டலான்னு? ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட், கண்ணுக்குள்ள நீர் துளிகள் போகும், கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட், ஒரு 10 நிமிஷம் தாங்கும். சில பேர் சொல்லுவாங்க டீ குடிச்சு தம் அடிச்சா தூக்கம் வரும். தம் அடிச்சாலே தூக்கம் வருமே, அதுவே நிக்கோட்டின் தானே. பான் பிராக் போட்டால் தூக்கம் வராது. பான் பிராக் இப்போ எங்கேயும் கிடைக்கிறது இல்லை. பான் பிராக் பார்த்தீங்கன்னா பல்லு நல்லா அரைக்கும். அப்போ ஒரு 1/4 மணி நேரம் தாக்கு பிடிக்கும். 1/4 மணி நேரம் அதிகம். வேற என்ன இருக்கு? தூக்கங்கிறது உடம்போட சப்கான்சியஸா போறது தானம்மா. பிரெயின்ல இருந்து வர்றது. தூங்குடான்னு பிரெயின் சொல்லும். உடம்பு எப்படி கேட்காம இருக்கும்? ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டா போத வரத்தானே செய்யும். அப்ப பக்கத்துல டிரைவர் இருக்குன்னு வச்சுக்க, நான் அதே ப்ரொஃபஷன்ல உள்ளவன், இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்கிறேன். தூக்கம் வராங்கன்னு வச்சுக்கங்க, என்ன தூக்கம் வருதா அப்படின்னு. நான் 2 நாள் 3 நாள் ஓட்டுவேன். நீ ஓட்டுவ, பட் 15 நாளைக்கு எங்க வீட்டுல யாரும் தூங்காம இருப்பாங்க. பந்தல் போட்டு பாடியை அடிக்க வச்சு அப்புறம் எப்படி 15 நாளைக்கு கூட தூங்க முடியும்? அங்காளி பங்காளி தூங்க முடியாதுல்ல. நீ மூடிட்டு வண்டி நிப்பாட்டு முதல்ல. மோரக்கட்டையை பார்த்தாலும் தெரியுது தூக்கம் வழி அப்படியே. ஆனா அழிச்சாட்டியம், அது இமேஜா நினைப்பாங்க. அந்த கதையெல்லாம் ஆகாது. எனக்கு லைட்டா இப்படினாலே போதும். நான் பயணங்களும் அப்படிதான் வச்சுப்பேன். எனக்கு 4ஆம் அன்னைக்கு காலையில வேலை இருக்குனாலே முதல் நாளே கிளம்பி போவேன். வழி எடுக்க, வீடியோ எடுக்கிறது, இறங்குறது, ஏறுறது, திடீர்னு ஆத்திர இடத்து குளிக்கிறது, இப்படிதான் என்னோட பயணமே இருக்கும். தூக்கம் வருதா? பெட்ரோல் நைட்டாக இருந்தால் பெட்ரோல் பங்கு. இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கா? பக்கத்தில் எங்கன்னா ரூம் இருக்கா? விசாரிட்றா. ஒரு 1000 ரூமை போட்டு 6 படுத்து தூங்குறது. காலைல குளிச்சு எழுந்து போய்க்க வேண்டியதானே. ஏமா உயிர்மா, இது ஒன்ஸ் போச்சுன்னா வராது இல்லம்மா. இப்ப என்ன அப்படி என்ன பணத்தை இப்ப மாத்தி என்ன ஆக போகுது? காலைல விடிஞ்சோன்னு பேங்க்ல கொண்டு டெபாசிட் பண்ண ஒண்ணு இல்லைன்னு சொல்ல போறானா? எத்தனை லட்சம் இருந்தா நம்ம அதான் ஐடி கட்டுறோம், அப்புறம் என்னம்மா டெபாசிட் பண்ண வேண்டியதான். இல்ல ஊர்ல நம்ம 5 பேர் இருக்கோம், நம்ம வீட்டுல 5 பேர் அக்கௌண்ட்லயும் டெபாசிட் பண்ணி வேண்டியதானே. கூகுள் மேப் பார்த்துட்டு போய் கொடைக்கானல வந்து படப்படன்னு இதுல பள்ளத்துல இறக்கி விட்டு போயிடுச்சு வண்டி. கூகுள் மேப் வீட்டுக்கிட்ட போயிட்டு பாத்துக்கலாமா? ஹைவேஸ் எல்லாம் வச்சு ஓட்டினீங்கன்னா எங்கேயே பிடிக்க வேண்டியதுதான். அது எப்படி சுத்தினாலுமே தேன் ரைட் தேன் லெஃப்ட் வழி காமிச்சுக்கிட்டே இருக்குது. அதுக்கு வேலையா அதுதான். டேய் தப்பா போறடா, நீ போறடா வேறடான்னு சொல்லுது அது. தேன் ரைட். ஆனா கூகுள் மேப் மாதிரி புருஷ மாட்டேன் அமையணும். எந்த ரூட்ல போனாலும் சரி ஓகே தான். யூட்டர்ன் எடுத்துங்க, போங்க, மறுபடியும் தென் ரைட் தென் லெஃப்ட். ஓ இதே சொல்லிட்டு இருக்கு பொழுது. நீங்க கடைசியாக முடிஞ்சது ரொம்ப மோதி சாக வேண்டியதான். கூகுள் மேப் பார்த்தாலும் நைட்ல ஓட்டக்கூடாதுமா. பகல்ல எங்கேயாவது அட்ரஸ் இல்லை, கிட்டக்கு போனது மாதிரி பாக்குறது தான் கூகுள் மேப்பு. ஓரளவுக்கு லொக்கேஷன் வந்துட்டோம். திண்டிவனம் போறோம், திண்டிவனத்துக்குள்ள போயாச்சு. திண்டிவனத்துல ஒரு அட்ரஸ் இருக்கும், அந்த அட்ரஸ்ல வந்தாச்சு. அப்ப கூகுள் மேப் பயன்படுத்தலாம். அப்படி பார்த்தாலும் வீட்டுக்கு பின்னாடி கூட காமிக்குதுமா வழி. வீட்டுக்கு பின்பக்கம் இருக்குல்ல, அந்த ரோட்ல கூட நிப்பாட்டுது. கதவெல்லாம் இருக்காது, அங்க சவுறு தான் இருக்கும். அதனால அது ஒரு பார்ஷியலுக்கா வச்சுக்கிற ஒரு விஷயம் தானே. இப்ப இந்த விபத்துக்குமே அது ஒரு முக்கிய காரணமா இருக்கு. கூகுள் மேப்பும் ஒரு காரணம், தூக்கமும் ஒரு காரணம், பணம் இருக்க பிரஷரும் ஒரு காரணம். அப்ப முன்னாடி ஓட்டு தூங்கலாமா? அந்த லேடி ஓட்டுனது அது பூரா புடவை கட்டிட்டு வண்டி ஓட்டுது. புடவை கட்டல வண்டியே ஓட்டக்கூடாது. ஒரு பெடலுக்கு ஒரு பெடல் போட்டு மிரிச்சிங்கன்னு வச்சுக்க, புடவை போட்டு காலங்காலம் பின்னி எல்லாம் போக வேண்டியதா. பொங்கலோ பொங்காடு 3 லிவர் இவ்வளவு தூரம் தானே. 3 லிவர், இதுக்குள்ள 3 லிவர் இருக்கு. ஆக்சிலேட்டர், இது ஒரு ஆக்சிலேட்டர், பிரேக், கிளச். பெண்தானே சாஃப்டா இருப்போம், நான் ரெக்கடா நாளுன்னு இவ்வளவுதாமா டிஸ்டன்ஸ். அதுக்குள்ள என்ன விளையாட்டு இருக்குது? நைட் டிரைவ் எல்லாம் ஓட்டுறதுக்கு ஒரு ஸ்கில் வேணும், பிராக்டிஸ் வேணும், வண்டி நல்லா குவாலிட்டியா இருக்கணும். கம்பல்சரி எவனோ ஒருத்தன் பக்கத்துல உட்காந்துருக்கணும். நீ தூங்குறேன்னு சொல்றதுக்காக. லெப்ட்ல உட்காந்து தூங்கி வைங்கன்னா இங்கே வழிய வேண்டியான் சேர்ந்து. ஆனா அதுல எல்லாருமே தூங்கிட்டு இருந்திருக்காங்க. இது ரொம்ப தப்பான விஷயம். ஒரு டிரைவர் போட்டு அடிச்சுட்டு போங்க, இல்ல காலைல விடிஞ்சு போங்க, என்ன இருப்ப? எப்பேற்பட்ட ஆலையும் விடிய காலம் 2 மணில 4 மணி ஏமாத்திரும். 2 to 4 இப்பயே இருந்து வண்டி ஓட்டினாலும் சரி ஏமாத்திரும். அந்த 2 to 4 என்ன செய்யணும்? ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும். வண்டியில் விளாந்து கூட கிளம்பிட்டு உட்கார கொஞ்ச நேரம் பேசிட்டு தான் போவோம். அங்கே எங்களை சுற்றி கதை பேசிக்கிட்டு சும்மா காம்பாக்டா ஒரு டீ கடை கூட இறங்கி ஒரு டீ அடிச்சுட்டு சும்மா ரிலாக்ஸா காலுக்கு எல்லாம் நீட்டி மடைக்கல டாய்லெட் எழுட்டு போனால் போயிட்டு அப்படி ஓட்டணும். இது மாதிரிலாம் போனால் அப்புறம் அப்படிதான் ஆகும். குடும்பமே போச்சு பாரு. அந்த குழந்தை இருக்கு, தலை போயிட்டு புருஷனுக்கு இன்னும் தெரியல. இது மாதிரி விபத்தை பார்த்துருக்கேன். சிஸ்டர் ஆன மாதிரி இருக்கு தலை. தலையை தனியா இருக்குன்றீங்க. எவ்வளோ மனவேதனை இனிமேலுக்கு. என்னென்ன கனவு கண்டாயோ அப்படின்னு எவ்வளோ கனவுகளோட சொந்த ஊருக்கு போயிருப்பாங்க. அங்கான கொலாப்ஸ் ஆகுது பாரு. தானே மறுபடியும் சொல்றது ஓன் டிரைவிங் ஓட்டுறேன், வண்டியே ஓட்ட தெரியல, ஓட்ட தெரியும்னு சொல்றாங்கம்மா. வந்து லைசன்ஸ் இல்லாம லைசன்ஸ் இருந்தா மட்டும்
நான் ஓட்டுவேன், எந்த வண்டி கொடுத்தா நான் ஓட்டுவேன் அப்படின்னு. எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக் ஓட்டுறதுல இன்னும் பிரச்சனை இருக்கு. ஆட்டோமேட்டிக் ஓட்டுறதுல இன்னும் திறமை வேணும். அதில் 2 பெடல் தான். கியர் வண்டியாவது செவத்துல போனா நின்றுதுமா, ஆட்டோமேட்டிக் மோதினாலும் மூவ் ஆகிட்டே இருக்கு, அப்படியே ஆஃப் ஆக மாட்டேது. அது கண்ட்ரோல் ஃபுல்லா அந்த கிளச் பிளே ஆகிடும் அது. ஆனால் கியர் வண்டி அப்படி இல்லை, கிளச் ஆஃப் ஆகிடும், ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகாது. ஸ்கூட்டி பைக் கொண்டு செவத்துல மோதிட்டு திரும்ப வச்சு ஆக்சிலேட்டரை ஆஃப் ஆகாது, திணறம் கிடந்துட்டு ஆஃப் ஆகாது. ஆனால் கியர் வண்டி வச்சு எப்படின்னா படக்குன்னு ஆஃப் ஆகிடும். ஏன்னா அதுக்கு சக்தி இல்லை. ஆட்டோமேட்டிக் வண்டி ஓட்டுறது எனக்குமே என்ன குழப்பம் இருக்கு. ஆக்சிலேட்டர் பிரேக்குமா, ஆக்சிலேட்டர் வலது காலுமா, கிளச்சு லெஃப்ட் காலுமா, வலது கால் தாம பிரேக்குக்கும் ஆக்சிலேட்டருக்கும் யூஸ் பண்றேன். என்னோட பழக்கம் கிளச்சு லெஃப்ட் கால். வண்டி மூவ் ஆனோடனே அடுத்து 2வது பெடலை பிரிச்சு கியரை மாத்த போகிறது. நடு ரோட்ல டம்முன்னு நினைச்சு பாரு இன்னைக்கு அவுடி காரு. ஐயோ வெடி வந்து அடிச்சுதான் என்ன வருது, எடுத்து 10 ஸ்டெப்புக்குள்ள. ஸோ ஆட்டோமேட்டிக் ஓட்டுறது வலது காலுக்கு மட்டும் தான் வேலை, இடது காலுக்கு வேலை இல்லை. அப்படிங்கிறது மைண்ட்ல முதல்ல ரீட் பண்ணணும். வலது கால் மட்டும் தான், வலது கால் மட்டும் தான், வலது கால் மட்டும் தான். ஆக்சிலேட்டர் பிரேக் அதில் ஒரு ஜாலி இல்லைம்மா. சும்மா அப்படி கீரெல்லாம் மாற்றி இழுத்து ஓட்டினா தானே அது ஒரு நல்லா இருக்கும். வண்டி ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு வேலை இருக்கும், 2 காலுக்கும் வேலை இருக்கும், 2 கைக்கும் வேலை இருக்கும். சும்மா அப்படி உட்காந்தா எப்படி அது அவ்வளோ இது இல்லை. ஆட்டோமேட்டிக் ஓட்டுறது ரொம்ப டேலண்ட் வேணும். அது ஒன்ஸ் மூவ் ஆகிடுச்சுன்னா நிற்காது, அது பிக்கப் ஆயிடுச்சுன்னா. ஸோ என்னம்மா இந்த வேலை இன்னாரும் செய்யணும்லாம் சொல்ல வரல. வாகனம் ஓட்டுறதை கவனமாக ஓட்டுது. ஒரு நொடியில குடும்பமே தலைகீழா மாறும். இதுதான் ஒரு இன்னசென்ட் ஒருத்த பால்காரனா யாரும் இப்படி காலத்துல மாற்றிதான் என்ன வருது, அவங்க வாழ்க்கையும் போயிடும். 2 வாழ்க்கை 2 குடும்பம். அதனால மெயின் ரோட்ல போங்க, பாதுகாப்பா போங்க, பகல்ல போங்க, ஜாலியா ஹோட்டல் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு பொறுமையா போங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி.